கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. செப்டம்பர் மாதம் 9ஆம் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலவெளியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் கவனிக்க வேண்டும். நல்ல கவனிங்க. நாம் இப்பொழுது புது சிருஷ்டியை குறித்து தொடர்ச்சியாய் பேசிக் கொண்டு வருகிறோம். புது சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதான. புதிதாக்கப்பட்ட ஒரு மனிதனுக்குள்ளே பழைய ஆவி, பழைய ஜென்ம கர்ம சுவாபங்கள், அவன் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது அவன் வேறு மனுஷனாய் மாறுகிறான், புது சிருஷ்டியாய் மாறுகிறான், புதிய மனுஷனாய் மாறுகிறான். அவனுக்குள்ளே இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். எதற்காக இறங்கி வருகிறார் என்றால், வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையில பலப்படணும். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பலவீனம் பலவீனம் பலகீனம் பலகீனம் சொல்றாங்க. ஆனா பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலன் அடைந்து வல்லமை அடைந்து, வல்லமை 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 அதான் முக்கியங்க. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும், ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். பாருங்க, பழைய நினைவுகள், பழைய எண்ணங்கள், பழைய யோசனைகள் எல்லாம் மாறுதா? கண்டிப்பா மாறுங்க, கண்டிப்பா மாறும். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னால இருந்த ஆவி வேற, இதுக்கு முன்னால இருந்த சூழ்நிலைகள் வேற. இப்போ நீங்க மீட்கப்பட்டவர்கள், விடுதலையாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சித்தத்தின்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த பிரித்தெடுக்கப்பட்ட உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்படி வர்றார்? வல்லமையாய். அதான் முக்கியங்க. வாழ்க்கையில நமக்கு வல்லமை தேவை. இன்னைக்கு அநேகர் தடுமாறுவதற்கு காரணம் தெரியுமா? தடுமாறுவது, தவிப்பது, ரெண்டு மனமாயிருப்பது, ரெண்டு யோசனையாயிருப்பது, எண்ணங்கள் சிந்தைகள் மாறுவது, இதெல்லாம் காரணம் தெரியுமா? உங்களுக்குள்ள பலன் இல்லை, பலன் இல்லை. அவ பலன் எப்போ வரும்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்குள்ள வல்லமையான காரியங்களை செய்வார். அவர் சொல்லாரு, நீங்கள் பலன் அடைந்து வல்லமை அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளாகவே இருப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில தடுமாற்றம் வரக்கூடாதுல்ல. ஏங்க, போன மாசம் வரைக்கும் நான் வேறு விதமாய் சிந்தித்து கொண்டிருந்தேன். இந்த மாசத்துல நான் அப்படி அல்ல, எல்லாருக்கும் முன்பாக நற்சாட்சி உள்ளவனாக வாழ்வதற்கு என்னை அபியாசப்படுத்துகிறேன். நற்சாட்சி உள்ள வாழ்க்கை. அப்ப பரிசுத்த ஆவி வரும்பொழுது நீங்கள் சாட்சிகளாய் மாறுறீங்கல்ல. சாட்சிகளாய் கர்த்தரை மாற்றுகிறார். எப்படி? கர்த்தருக்காக மாற்றுகிறார். இதுவரைக்கும் நீங்க உலகத்துக்காக வாழ்ந்தீங்க, உறவுகளுக்காக வாழ்ந்தீங்க. ஆனா இன்றைக்கு வேத வசனம் சொல்லுகிறது, நீங்க கர்த்தருக்காக வாழுங்க. உங்க ஆவி ஆத்துமா கர்த்தரோடு இணைக்கப்படுவதாக, இசைக்கப்படுவதாக, உறவுகள் தேவனோடு கூட இருப்பதாக. பரிசுத்தவான் கூட நல்ல ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்க. சபை ஆராதனை விடாதிருங்க. கூடுமான வரைக்கும் குடும்ப ஜபத்தை வைத்துக் கொள்ளுங்கள். சபை கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு தொடர்ந்து ஓடுங்கள். தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உபவாச கொடுங்க இருக்குதா, சபைக்கு போங்க. சபை ஆராதனை கலந்து கொள்ளுங்க. உங்க சபையோடு இணைந்து ஊழியத்தை செய்யுங்க. எதுக்காக? நீங்கள் தேவனுக்கென்று மறுபடி பிறந்திருக்கிறீர்கள். மறுபடி பிறந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால தான் பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வந்து வல்லமையாய் கிரியை செய்கிறது. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே, ஒருவன்
புது சிருஷ்டியா இருக்கிறவனுக்குள்ளே புதிய ஆவி வந்த பொழுது அவனுடைய வாழ்க்கையே புதிதாக மாறுகிறது என்பதை இந்த காணொளி மூலமாய் உங்களுடைய பிள்ளைகள் புது வாழ்க்கைக்குள் பிரவேசித்து புது வாழ்க்கை அனுபவித்து வாழ உதவி செய்யுங்க. தாங்கள் வாழ்வதோடு மட்டுமல்ல, மற்றவர்கள் வாழ்வதற்கு வழிவகுக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆட்கொள்ளுங்க, பொறுப்படுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.